ப்ராப்ளம் என்னன்னாக்கா 108 இல்ல 108 இல்ல இந்த ஊர்லயே 108 இல்ல, இந்த சரௌண்டிங்ல 108 இல்ல. போன் பண்ணா 108 வர்றது இல்ல, போன் பண்ணா 108 வர்றது இல்ல. ஒரு ஒரு எமர்ஜென்சிக்கு 108 ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡಿ ಏನೇನಿದೆ ಅಂತ ಹಳೆದೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೋಗಿದೆ ಅಂತ. ನೀನು ಅವರೇ ತೊಲಗಿಸ್ಕೊಬೇಡ ನೀನು ಅರಸ ಆಗ್ತಾ ಇದ್ದೆ ನೀನು ಯಾವ ಸಿಕ್ಕಿದ್ರು ಅನ್ಬಾರ್ಸಲ್ಲ. சார் டெப்டி டைரக்டர் வந்திருந்தாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பெங்களூர் இன்ஸ்பெக்ஷன் என்னென்ன இருக்குது என்ன இல்லை ஹாஸ்பிட்டலில். அவங்க பேரை வந்து ரஜினிஷ் மேடம் ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க சொன்ன மேடம் தாள் அதெல்லாம் விட்டு ரோஜா நான் எப்பவுமே ரோஜா தான் என்ன கூட சொன்னேன். அரசு நான் அரசியல் ஆடிவா அவர் நல்லா அழகாக சந்தோஷமா பேசினாங்க. முன்னாள் நகரசபை கவுன்சிலர் அவர் மூலியமாக மெம்பராக நான் கொடுத்துக்கிறோம். எக்யூப்மெண்ட் இல்லை, ப்ளஸ் அந்த ஐசியூ இல்லை, பெட்எக்ஸ் இல்லை, மெயின் 108 இல்லை. அப்போ எதாவது தாரம் வந்துருக்குது அதெல்லாம் என்கொயரி பண்ணிட்டு மாஜி நகரசபை சத்யேஸ்வரர் சுரேஷ் மூலியமாக ஒரு மெம்பராக கொடுத்துக்கிறோம். அது என்ன நான் பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லி எதனா இல்லையா டைரக்ட் ஹெட் ஆஃபீஸ் வாங்க. நாங்கள் எங்கிட்ட நான் வந்த பிறகு தரமான சிகிச்சை இந்த ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. என்ன ப்ராப்ளம் சொல்லிக்கிறீங்க அதில்? நம்ம ஸ்டேட் மேடம் வந்தாங்க. நம்ம ப்ராப்ளம் என்னன்னாக்கா அந்த 108 இல்ல, உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு, ஆம்புலன்ஸ் இல்ல, மாருதி வேனு அது எவ்வளவு காலம் எங்க போச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. அங்க ஒரு ஜென்ரேட்டர் இருந்துச்சு, பழைய ஜென்ரேட்டர், இட்டாலியன் ஜென்ரேட்டர். அந்த ஜென்ரேட்டர் எங்க போட்டுக்குதுன்னு தெரியல. மீதி எதாவது என்கொயரி பண்ண சொல்லிக்கிறோம். சில பெட்டுங்க இல்ல, ஐசி வார்டில் இருக்கிறது. மீதி ஐமாஸ் லைட் ஒன்று போட்டுக்கிறாங்க, 2014 போட்டது கீழே தான் இருக்குது. அது இது வரைக்கும் லைட் இல்லை, லைட் இல்லாத எங்க இருக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் என்கொயரி பண்ணி நல்லதே பண்றேன். உங்களுக்கு சிகிச்சை எல்லாம் ரொம்ப தரமா நான் இதை வந்து சொல்றாங்க என்னறாங்கனா முயற்சிக்காக நல்லதே பண்ணி தராங்க. டிஸ்ட்ரிக்ட் விட்டு மெயின் ட்ரீட்மெண்ட் உனக்கு குவாலிட்டியா பண்ணி தராங்க. இந்த குவாலிட்டிக்கு இது சொல்லிருக்காங்க. ரோஜானா ரோஜா தான்பா, எப்போ ரோஜா வேற யாரும் ஆயிடுமா அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ரொம்ப நகைச்சுவா பேசினாங்க. ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் சொல்லிக்கிறாங்க. எதனா இருந்துச்சுனாக்கா பெங்களூருக்கு வந்து நீங்க பாருங்க, வந்து நம்மள வந்து டைரக்டர் வந்து பார்த்துட்டு அது என்னக்குதோ வந்து டைரக்டா வந்து சொல்லி நிற்கிறாங்க டைரக்டர் கிட்ட. சரி, அது ஓகே. ಮತ್ತೆ ಆಪರೇಷನ್ ಕೆಳಗಡೆ ಬರುವಾಗ ಜನರೇಟರ್ ಇದು ಕೊಟ್ಟಾಗ ವೆಂಟಿಲೇಟರ್ ಎಲ್ಲ ಇದು ಬೇರೆ ಜನರೇಟರ್ ನೋಡಿ ಮೇಡಮ್, ಇದು ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡಿ ಏನೇನಿದೆ ಅಂತ ಹಳೆದೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೋಗಿದೆ ಅಂತ ಚೆಕ್ ಮಾಡಿ. ಇಲ್ಲಿ ಬೇರೆ ಸಿಲಿಂಡರ್ಗೆಲ್ಲ ಇದೆ, ಸಿಲಿಂಡರ್ಗಳಿಲ್ಲ ಈ ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲಿ. ಏನು 108 ಒಂದು ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ರೇಂಜಿಂದ ತಾಲೂಕು ರೇಂಜ್ ಮಾಡಿಬಿಟ್ರಿ ಹಾಸ್ಪಿಟಲ್. ಇಲ್ಲ ಮಾಡಲ್ಲ, ಅದು ತನಕ ತಿರ್ಗಾ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ರೇಂಜ್ ಬರಬೇಕು. ತಾವಿದ್ದೀರಾ ಬಂದಿದ್ದೀರಾ ಅದು ಹೆಸರಲ್ಲಿ ಏನಿದೆ ಸಾವಿರ ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟಿಲ್ಲ ತಾಲೂಕು ಅನ್ಬರಸಲ್ ಇದು ರೋಜಾನು ಅದನ್ನ ಗುಲಾಬಿ ಅಂದ್ಬಿಟ್ರೆ ಗುಲಾಬಿ ಆಗ್ತದೆ. ಗುಲಾಬಿನ ಯಾವ ಹೆಸರು ಕರೆದ್ರು ಗುಲಾಬಿನೇ. ಅದು ಜಿಲ್ಲಾ ಮಟ್ಟ ಅಂತ ಕರಿ, ತಾಲೂಕು ಮಟ್ಟ ಅಂತ ಕರಿ, ಆದರೆ ಜನಗಳಿಗೆ ಯಾವ ಸೇವೆ ಕೊಡಬೇಕು ಅದು ಕೊಡಬೇಕು. ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ಲಪ್ಪ? ಸರಿ ಅಲ್ವ ನಿಮ್ಮ ಉದ್ದೇಶ? ನೀವು ತಾಲೂಕು ಮಟ್ಟ, ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಸರ್ಜನ್ ಅವೆಲ್ಲ ಜಿಲ್ಲಾ ಮಟ್ಟದ ಸೇವೆ ಕೊಡಬೇಕು ಅಷ್ಟೇ. ಗುಲಾಬಿನ ಯಾವ ಹೆಸರು ಕರೆದ್ರು ರೋಜಾನು ಸೇವೆ ಕೊಡಬೇಕು. ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಸರ್ಜನ್ ಅಂತ ಜಿಲ್ಲಾ ಕೊಡಬೇಕು. ಕರೆಕ್ಟ್ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅದೇ ತಾನೇ? ಅದೇ ಸರ್, ಓಕೆ. ಬಂದಿರೋದು ಅದಕ್ಕೆ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡೋಕ್ಕೆ ದಯವಿಟ್ಟು ಮಾಡಿ ಮೇಡಮ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮೇಡಮ್. ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಇರಬೇಕು. ಜಿಲ್ಲಾ ಮಟ್ಟದ ಯಾವ ಹೆಸರು ಅದೇನು ಪಾಲಿಸಿ ಈಗ 2 ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಸರ್ಜನ್ 2 ಡಿಸಿ ಇರ್ತಾರೆ. ಒಂದೇ ದಿವಸ ಅಷ್ಟೇ, ಹೆಸರಲ್ಲಿ ಏನಿದೆ ನಿಮ್ಮ ಥರ ಯಾರು ನೋಡಿಲ್ಲ, ನೀವು ಬಂದಿರಲಿಲ್ಲ ಫಸ್ಟ್, ಅದಕ್ಕೆ ಕೆಲಸ ಮಾಡುವ ಅದಕ್ಕೆ ಹೆಸರುಪಟ್ಟ ಸರ್ಕಾರ ನಿರ್ಧಾರ ಇದೆ. ಮತ್ತೇನೇ ಸೇವೆಗಳೆಲ್ಲ ಕೊಡ್ತೀವಿ. ಏನಾದರೂ
ಏನು ಮಾಡ್ಕೊಬಂದು ಶಿಕ್ಷಣ